கொடுக்குறாங்க, ஆனா உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கும் போது உங்களுடைய முறையை தான் நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விவாதத்தை நாடு முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய ஆவடி குமார் அவர்களுடைய இந்த வாதம் சரியா தவறா என்பது வாக்களித்து வரி கட்டுகிற இந்த மக்களுக்கு தெரியும். 2 அரசாங்கம் இருக்கு. 2 அரசாங்கத்தில் வரி வாங்குகிற உரிமையை எல்லா மக்கள்கிட்டையும் சாப்பிடுகிற சாப்பாடுலேருந்து போத்துகிற போர்வை வரை எல்லாத்தையும் வரி வாங்குறதுல 80 விழுக்காடை வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வரியை வாங்கிட்டு போய் ஒரு மாநில அரசு மருத்துவத்தை, கல்வியை, போக்குவரத்தை, சாலை வசதியை, குடிநீரை, அடிப்படை தேவைகளை செய்கிற ஒரு மாநில அரசு கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. பாராளுமன்றத்தில் பேசுகிறோம், மக்கள் மன்றத்தில் பேசுகிறோம், நீதிமன்றத்தில் வாதாடுறோம், இங்கே சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்தில் சொல்கிறோம். இதுக்கு பின்னாடியும் போய் நீங்கள் கேட்டாதான் கொடுப்பாருன்னா அவங்க அப்பா விட்டு சொத்தானு மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டதை தான் நாங்கள் கேட்க முடியும். ஏன்னா அங்கே உட்கார்ந்துருக்க யாரும் வெம்பாடுபட்டு சம்பாதித்து கொண்டாந்து வச்சிருக்க சொத்து இல்லை. எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வரி கட்டினால்தான், எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வருவாயை கொடுத்தால்தான் ஒன்றிய அரசுக்கு வருமானம். அது மிக முக்கியம். திராவிட முன்னேற்ற கழக அரசு நீங்க கேட்குற மாதிரி கேட்கணும். எங்களால எல்லாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி மாதிரி தவழ்ந்து போயெல்லாம் கேட்க முடியாதுங்க ஐயா. எங்களுக்கும் கொஞ்சம் சுயமரியாதை இருக்கு. இயக்கம் கேட்பதை போல் தான் கேட்கும். கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. முதல்ல இந்த நிதி அறிக்கைக்கு வந்துடுறேன். மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் ஒரு மரியாதைக்குரிய அண்ணன் தங்கதனரசு அவர்கள் ஒரு ப்ராக்ரஸ் ரெக்கார்டை இன்னைக்கு வாய்ச்சிருக்கார். மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தலைமையிலான இந்த அரசு இந்த 5 ஆண்டுகளில் எதை சாதித்திருக்கிறது, இது ஏற்படுத்திய சமூக மாற்றம் என்ன, இது ஏற்படுத்திய பொருளியல் மாற்றம் என்ன, இந்த வளர்ச்சி விகிதம் என்னங்கிறத மிக வெட்ட வெளிச்சமாக திறந்த மனதோடு அறிவித்திருக்கிறார். சில பாஜகவுடைய அமைச்சர்களும் பாஜக தலைவர்களும் அதிமுகவுடைய தலைவர்களும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் இதில் நிதியில் அறிக்கிற ஒரு அறிவிப்பு இல்லைன்னு சொல்லி அதையும் பார்த்தேன். இது இடைக்கால நிதியில் அறிக்கை தான், தேர்தலுக்கு முன்பு மரபு, எந்த அறிவிப்பையும் அறிவிக்கக்கூடாது என்பது அது கூட தெரியாமல் தான் 10 வருஷம் ஆட்சி இருந்திருக்காங்கிறது தான் ஒரு அது என்ன சொல்வது, எப்படி ஒப்பிடுவது, எதுவுமே தெரியாமல் தான் நாட்டை ஆண்டிருக்காங்க. பரவாயில்ல, இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கு நான் வர்றேன். இதுக்கான பதிலை அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் மாற்று கருத்து பேசுகிறவர்கள் பேசட்டும். இந்த 5 ஆண்டுகளில் ஒரு ஒப்பீட்டை இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு வருவாயாக வர வேண்டியது 2 இனங்கள். ஒன்று மாநில அரசு வரி போட்டு வாங்குவது, இன்னொன்று எங்கள் வரியை வாங்கி இருக்கிற ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது. 80 விழுக்காடு ஒன்றிய அரசு தான் கொடுக்க முடியும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய சட்டங்களுடைய ஏற்பாடாக இருக்கிறது. ஏன்னா அது ஜிஎஸ்டி ஆகட்டும், இன்கம் டாக்ஸ் ஆகட்டும், சுங்க வரிகளாகட்டும், பெரும்பாலான பெரிய வரிகளை ஒன்றிய அரசே வைத்துக் கொள்கிறது. மாநில அரசுக்கு 20 விழுக்காடு தான் வரி வாங்குகிற அதிகாரம் இருக்கு. அப்படி வாங்கியாச்சு. அப்படி வாங்கின பின்னாடி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எங்க ஆட்சியை ஒப்பிடுவையில் எங்க ஆட்சியில 5,70,70,189 கோடி ரூபாய் கடன் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10,62,249 ரூபாய் கடன் இருக்கு. எஸ், எத்தனை விழுக்காடு? 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமா மாறினது. ஏறத்தாழ 86 விழுக்காடு உயர்வு பெற்றிருக்கிறது. இந்த வரிக்குள்ள வருவோம். 86 விழுக்காடு உயர்வில் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு மெட்ரோவிற்கு நிதி கேட்டோம், கொடுக்கவில்லை, நாங்கள் செலவழித்திருக்கிறோம். பேரிடர்களுக்கு நாங்கள் கேட்ட நிதியை கேட்டோம், நீங்க கொடுக்கல, ஆனா நாங்க செலவழிச்சிருக்கோம். பள்ளிக்கல்வித்துறைக்கு நாங்கள் நிதியை கேட்டோம், நீங்க கொடுக்கல, ஆனா செலவழிச்சிருக்கோம். வீடு கட்டுற திட்டத்துல நீங்க கொடுக்கணும், கொடுக்கல, நாங்க செலவழிச்சிருக்கோம். விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய காப்பீட்டுகளுக்கு நீங்க கொடுக்கணும், நீங்க கொடுக்கல, நாங்க செலவழிச்சிருக்கோம். இங்க வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கணும், கேட்டோம், கொடுக்கல, செலவழிச்சிருக்கோம். ஜிஎஸ்டி இழப்பீட நாங்க கேட்டோம், நீங்க கொடுக்கணும், ஆனா கொடுக்கல, நாங்க செலவழிச்சிருக்கோம். இப்படி மட்டும் ஏறத்தாழ 2,34,000 கோடிக்கு மேல் தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை செலவழித்திருக்கிறது. அந்த பணத்தை ஒப்பிட்டோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் என்பது 2 லட்சம் கோடியா ஐயா எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுத்துட்டாருன்னா, கூட்டணி கட்சி தானே ஐயா நாங்க கூட்டணி வைக்க போறோம், தேர்தலுக்கு போறோம், மோடி ஐயா கொடுத்துருங்கன்னு கேட்டாங்கன்னா, அம்மையார் நிர்மலா சீதாராமன் மனமிறங்கி உருகி ஒரு பாஜக ஜெயிக்கன்னு கொடுத்தாங்கன்னா எங்க கடன் இப்ப 8 லட்சம் கோடியா மாறிடும். அப்ப வெறும் 40 விழுக்காடு தான் கடன் உயர்ந்திருக்கிறது. இந்த 40 விழுக்காடு கடன் உயர்ந்ததில் நாங்கள் எதை செய்திருக்கிறோம்? சமூக மேம்பாட்டில் இங்க ஏறத்தாழ மாதம் 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாய் குடும்பம் சேமித்திருக்கிறது. பொருளியலில் தனி மனித வருமானத்தில் இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 2021 8வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடத்துக்கு உயர்ந்திருக்கு. ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில், அதாவது எக்கனாமிக்கல் குரோத்தில் இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கோம். சமூக மேம்பாட்டில் இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கோம். பெண்கள் மேம்பாட்டில் முதலிடத்தில் இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்ல முதலிடத்தில் இருக்கோம்.
இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்தியாவிலிருந்து மெய்சிலுக்கிற அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு தான் இந்த தமிழ்நாடு இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி 5 லட்சம் கோடி தான் வச்சிருந்தாருங்கன்னா, தலைவர் கலைஞர் ஆட்சியை விட்டு போகிற போது ஒட்டுமொத்த கடன் என்பது 1,14,000 கோடி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி விட்டு போகிற போது 5,70,000 கோடி, ஏறத்தாழ 500 விழுக்காடு அதிகம். ஆனா இன்னைக்கு வெறும் 40 விழுக்காடு தான் அதிகம். ஆனா அப்படியே ஒப்பிட்டோம்னா, மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி விட்டு போகிற போது 38 லட்சம் கோடி, இன்னைக்கு 152 லட்சத்துக்கு மேல கோடி இருக்கு. அந்த அவ்வளவு கடன் வாங்கின மோடி அந்த பணத்தை யாருக்கு கொடுத்தாரு? யூபிக்கு கொடுத்தாரு, பீகாருக்கு கொடுத்தாரு, தான் ஆளுகிற மாநிலங்களுக்கு கொடுத்தாரு. எங்களுக்கு ஏன் நாங்க கொடுக்கலன்னு கேட்கிறோம். எங்கள் உரிமை. நீங்க எவ்வளவு தடுத்தாலும் திராவிட நாயகன், திராவிடர் மாடல் ஆட்சியுடைய தலைவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிற இந்த மாநிலம் பொருளாதாரத்திலும் சமூக மேம்பாட்டிலும் வளர்ந்திருக்கிறது. இந்தியாவிலே எந்த மாநிலம் செய்யாத பொருளாதார ஆய்வறிக்கையை திறந்த மனதோடு 2 முறை வெளியிட்டிருக்கிறோம். எங்கள் பொருளாதார ஆய்வறிக்கை சொல்கிறது, உற்பத்தி நாங்கள் முதலிடம், வேலைவாய்ப்பு வழங்குவதில் நாங்கள் முதலிடம், வறுமையை ஒழித்தது நாங்கள் முதலிடம், உயர்கல்வியில் நாங்கள் முதலிடம், தனிநபர் வருமானத்தில் நாங்கள் முதலிடம், வேளாண்மையில் நாங்கள் முதலிடம், சேவை எழுச்சியில் நாங்கள் முதலிடம், உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் நாங்கள் முதலிடம், சீரான சமூக நகர்ப்புற வளர்ச்சியில் நாங்கள் முதலிடம், ஏற்றுமதியில் முதலிடம், சுகாதாரத்தில் முதலிடம், மீள்தன்மை கொண்ட பொருளாதாரத்தில் முதலிடம், முதலீட்டை ஈர்ப்பதில் முதலிடம், டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டிய கனவில் இந்தியாவிலேயே அதிக பொருளியலை ஈட்டியிருக்கிற மாநிலமாக முதலிடம் இருக்கிறது. இதை விட எப்படி ப்ராக்ரஸ்ட் போட்ட சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி ஒரு வளர்ந்த மாநிலமா ஏதாவது ஒரு மாநிலத்தை அண்ணன் ஆவடி குமார் சொல்லுங்க பார்த்துப்போம். பேசுவோம்.